அனைவருக்கும் வணக்கம். த கிளாக் ஸ்கூல் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்லேருந்து பிரின்சிபல் ஜெயந்தி நாராயணன். நம்ம போன பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, சிறப்பு தேவையுள்ள குழந்தைகளை எப்படி மிக விரைவாக அடையாளம் காணலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக போன பதிவில் பார்த்தோம். சரி, அப்படி சிறப்பு தேவையுள்ள குழந்தைய நீங்கள் அடையாளம் கண்ட பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, உடனடியாக ஏர்லி இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஆரம்ப தலையீடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏர்லி இன்டர்வென்ஷனை பற்றி தான் ஒரு விழிப்புணர்வு பதிவு. இது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த அடையாளம் சீக்கிரமாக கண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு மிக 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 நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த 0 to 6 years தான் குழந்தையோட வாழ்க்கையில மிகவும் பொற்காலம்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையின் முதல் படி. அந்த குழந்தையோட வளர்ச்சி அனைத்துமே அந்த 0 to 6 yearsல தான் நடைபெறுகிறது. சொல்லுவாங்க இல்லையா, அப்ப பயிற்சி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே நல்லா கத்துப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, 5ல் வளையாது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி, அதனால சீக்கிரமா நீங்க அந்த குழந்தைய ஏர்லி இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த குழந்தையோட இந்த 0 to 6 yearsல தர்ற சிகிச்சைகள் ஆகட்டும், என்ன சிகிச்சையோ அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிறதோ அந்த சிகிச்சைகள் ஆகட்டும், பயிற்சிகள் ஆகட்டும், மற்றும் பேச்சு பயிற்சி ஏதாவது கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு. இல்லை சோஷியலைசேஷன், தொடர்பு கொள்ளும் திறனில் குழந்தை பின்தங்கி இருந்தால் அதை கொடுக்கணும். சரி, இல்லை உடல் இயக்கம், கைகளில் கால்கள்லாம் விரல்கள்லாம் இருக்கட்டும், இதுக்கு நீங்கள் தெரப்பி கொடுக்கணும். சரி, எல்லாத்தையுமே, அதாவது சோஷியலைசேஷன், குழந்தை மற்றவங்களோட மிங்கிலால சோஷியலைசேஷன் கம்மியாக இருக்குது, இந்த தொடர்பு கொள்ளுதல்ல யார்ட்டையுமே, அதெல்லாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும், அறிவாற்றல்ல காக்னிஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, என்ன இருந்தாலுமே நீங்கள் அந்த 0 to 6 yearsல ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க குழந்தையோட எல்லா வளர்ச்சியும் நல்லா மேம்படும். ஸோ இதனால தான் ரொம்ப முக்கியம் ஏர்லி இன்டர்வென்ஷன் நீங்கள் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆரம்பத்திலேயே தர சிகிச்சை குழந்தைக்கு ரொம்ப பயிற்சி என்னவா இருந்தாலுமே குழந்தைக்கு தன்னம்பிக்கை தந்துடும். அந்த குழந்தைக்கு லேட்டா 8 வயசு 10 வயசுல போறதை விட சீக்கிரமா கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கையும் வரும். அதே மாதிரியே அன்றாட செயல்கள், டே டு டே ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா அந்த குழந்தைங்க கத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. மிக தாமதமாக 14 வயது ஆகியும் அந்த குழந்தையோட செயல்களை செஞ்சுக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மிக பணி சுமையா இருக்கும் பெற்றோர்களுக்கெல்லாம். அதனால இது நல்லது, சீக்கிரமாக கற்றுக் கொடுக்கறது நல்லது. ஸோ இது அங்கே உங்களுக்கு ஏர்லி இன்டர்வென்ஷன்ல எல்லாமே கிடைக்கும். அதனால நீங்க ஆரம்ப தலையீட சீக்கிரமாக ஆரம்பிக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, குழந்தையோட பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நிபுணர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் செயல்படுவாங்க அந்த ஏர்லி இன்டர்வென்ஷனோட டீம்ல. ஸோ அதனால பிளான் பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பத்தின ஒரு தெளிவு இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ அந்த சாதிக்கும் உயரம் அந்த குழந்தையோடது நல்ல உயரமாக, அளவிட முடியாததாக காணப்படும். அதன் தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை முழுவதுமே நல்ல ஒரு மாற்றத்தை குழந்தைக்கு கண்டிப்பாக தரும். சீக்கிரமா நீங்க ஏர்லி இன்டர்வென்ஷன் ஆரம்பிச்சு அந்த குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா நல்லா வருவாங்க. இன்னொன்று, பெற்றோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். சீக்கிரமா வந்துடுறாங்களா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்றாங்க எல்லாருமே அவங்கவுங்க அந்த குழந்தைக்கு என்ன சேலஞ்சஸ், எப்படி ட்ரெயின் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும், ஏதாவது ஹீரிங் இடோ இல்லை கண்ணாடி, இந்த மாதிரி என்ன தேவையோ அந்த குழந்தைக்கு கிளட்ச் என்ன வேணுமோ, இல்லை வீல் சேர் என்ன இருந்தாலுமே கொடுத்து அவங்களோட மனசை நல்லா கவுன்சிலிங் பண்ணி நல்லா ஸ்ட்ராங் பண்ணி அவங்களுக்கும் ஒரு தெளிவை கொடுப்பாங்க. குழந்தையோட எதிர்காலத்தை நல்லா ஒளிபெற செய்யறதுக்கு அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன். அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, சிறப்பு தேவையுள்ள குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே ஏர்லி இன்டர்வென்ஷன் கொண்டு போய் நீங்கள் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் அது இல்லாமக்கி நீங்கள் உங்கள் குழந்தைய ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் மாற்றிக்கிட்டு கோவிலாக போயிட்டு வேறு ஸ்கூலு, இந்த ஸ்கூல் நல்லா இருக்குமோ அந்த ஸ்கூல் அங்கே மாற்றி இங்கே மாற்றி வரும்போது மிக தாமதமாக வரும். எந்த பள்ளி ஆகட்டும் சொல்கிறேன்,
எங்க வேணா நீங்க சேர்க்கலாம், ஆனா விரைவாக அந்த குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். கோவில் போயிட்டு ஸோ வேற 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 அவங்க பண்ணிட்டு கடைசியில ஒரு 14 வயதுல வரும்போது, மிக தாமதமாக வரும்போது அந்த குழந்தைக்கும் சரி கற்றல் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கத்துக்கிறது. ஏன்னா ஏஜ் எல்லாம் வெயிட் போட்டுருவாங்க, ஹைட் ஆயிடுவாங்க குழந்தைங்க. பேரண்ட்ஸுக்கும் ஏஜ் ஆயிடும், ட்ரைனிங் கொடுக்கறது கஷ்டமா இருக்கும். ஸோ இது பலவிதமான ஒரு சேலஞ்சஸை வீட்லேயும் சந்திப்பாங்க, பள்ளியிலையும் இல்லை கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது அந்த குழந்தைய ஏஜ் ஆகிடுதேன்னு. ஸோ நீங்கள் முக்கியமாக குழந்தைய சிறப்பு தேவையுள்ள குழந்தை, அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைன்னு தெரிஞ்ச உடனடியாக ஏர்லி இன்டர்வென்ஷன் ஆரம்பித்து அந்த குழந்தைக்கு நீங்கள் பயிற்சிகளோ சிகிச்சைகளோ கொடுத்தாக்க உங்கள் குழந்தை கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் அடையும். நன்றி, வணக்கம்.